லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது கேன்சரால இறந்து போன ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் திரும்ப உயிரோட வந்திருப்பாங்க. அவங்க லைஃப்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த சான்ஸ்ல அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைச்சு அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் மேனேஜர் முன்னாடி அவங்க எல்லாருக்குமே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மேனேஜருக்கு சோமினை தான் பிடிக்கும். அவங்க என்ன சொன்னாலும் பதில் பேசாம அவங்களுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இவரும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. அது கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு வேணும்னு அவங்களை திட்டிட்டு இருக்காரு. நீ எப்பவுமே உன்னோட வேலையில பொறுப்பா இருக்க மாட்டியா, சோமினை பார்த்து இதெல்லாம் கத்துக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் சோமின் தனியா மேனேஜர் கிட்ட அவங்க ஜாப் இந்த இடத்துல இருக்குன்றத பத்தி கன்ஃபார்ம் பண்றதுக்கு பேசுறதுக்காக வெளியே போறாங்க. இதெல்லாம் நோட் பண்ற நம்ம ஜீவன் மேனேஜர் அவர் இங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியா நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மிஸ் எங்க போய் மீட் பண்ணி ஜீவன் அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து சொல்லி பேசுறாங்க. இதுல என்ன இருக்குன்னு மறக்காம செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஃபைல தந்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அங்க வெளியே நின்னுட்டு இருந்த சோமினோட கண்ணில் வர அந்த ஃபைல் பட்டுருது. அது என்ன ஃபைல்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜீவன் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஆப்போசிட்ல தான் ஜியோ கிராஸ் பண்ணி போறாரு. இவங்களும் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. நான் வீக்கெண்ட்ல வெளியே போறதா இல்ல, ஆபீஸ்க்கு வந்து என்னுடைய வேலையை பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்ல பதிலுக்கு ஜியோக்கும் அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, முன்னாடியே நீங்க வெளியே போறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க, இந்த பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜியோக்கு அவங்களை அப்படியே பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப மிஸ் எங்க காட்டுறாங்க, ஜீவன் அவங்களுக்கு தந்த அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டெரஸ்ல அவங்களை தனியா மீட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவன் உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நம்ம கம்பெனில அப்படி எல்லாம் நடக்குமான்னு தெரியல, நமக்கு மேல இருக்க சீனியர்ஸ் இதை அப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பதிலுக்கு நம்ம ஜீவன் எனக்கும் புரியுது, நம்ம கம்பெனில இருக்க அந்த மேனேஜர் சரியே இல்ல, இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவர் எப்போ போய் பார்த்து பேசினாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்லி இது ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் யங், நீங்க தான் இந்த கம்பெனில ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நீங்க இந்த கம்பெனியோட மேனேஜரா இருந்தா எல்லாமே சரியா நடக்கும்னு எனக்கு தோணுது. மிஸ் எங்கும் பதிலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எல்லா கம்பெனிலும் ஃபேஸ் பண்றது தானே, இதெல்லாம் நம்ம தாண்டி தான் போய் ஆகணும்னு சொல்றாங்க. ஜீவன் பதிலுக்கு நான் இன்னைக்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், மேனேஜர் எந்த ஒரு வேலையும் சரியா பண்றது இல்ல, அவருக்கு பிடிச்சவங்களுக்கான வேலையை மட்டும் கரெக்டா பண்ணுவாரு, இதை நான் இன்னைக்கே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன் அப்படின்னா அடுத்த மேனேஜரா இருக்கிறதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு டீலிங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜீவன் மிஸ் என்கிட்ட அவங்க பேசி வச்சிருந்த மாதிரியே மேனேஜர் கிட்ட மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் தராங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த எல்லா மிஸ்டேக்ஸும் கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து தந்துட்டேன், இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. மேனேஜரும் அதை அப்படியே செக் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இது என்ன ப்ராஜெக்ட், இதுக்கு முன்னாடி இருந்ததே பரவாயில்ல, இதுல ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்குன்னு கத்துறாரு. இப்படி இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் மிஸ் யங் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா நம்ம ஜீவன் சொல்றாங்க, சார் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, நான் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தேன்ல அதே ஃபைல தான் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அங்க உட்கார்ந்து இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே இந்த விஷயத்தை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேனேஜர் அவருக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மிஸ் யங் அப்புறம் நம்ம ஜீவன் அப்புறம் இந்த யூன் 3 பேருமே ஒன்னா சேர்ந்து ஏதோ பார்ட்டியில செலிப்ரேட் பண்ற மாதிரி பிரேக் டைம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜீவன் நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த மேனேஜர் இப்ப அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவரே கிடையாது. இப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குற சோமினுக்கு பிடிக்கவே இல்ல. ஜீவனுக்கு தெரியாம அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்து பார்த்துட்டு அது நல்லா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க போய் மேனேஜரை தனியா மீட் பண்ணி நீங்க ஜீவனோட அந்த ப்ராஜெக்ட் ஃபைல பாத்தீங்களா இல்லையா, அது நல்லா தான் இருக்கு, அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல, அது சீக்கிரமா அப்ரூவ் பண்ணுங்க. வழக்கம் போல மேனேஜர் சோமினோட பேச்சை கேட்டதுமே வேற எதை பத்தி யோசிக்காம உடனே சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப சோமின் இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய முக்கியமான ஐடியா என்னன்னா ஜீவனோட ப்ராஜெக்ட் அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சீக்கிரமே ப்ரமோஷன் வாங்கணும். இப்ப நைட் டைம் எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஜீவன் தான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஒர்க் பண்றது பிடிச்சிருக்கு. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அவங்களுடைய கேபின்ல ஒரு கிஃப்ட் இருக்கு. அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது இதெல்லாம் சோமின் பண்ணிருக்கிற வேலை. இதுல உனக்காக ஒரு இயரிங் வாங்கி வச்சிருக்க, அது உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சண்டே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ண போறோம்ல கெட் டுகெதர்ல, அந்த பார்ட்டிக்கு நீ இதை மறக்காம போட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோமின் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஜீவனுக்கு தெரியும். முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பார்ட்டிக்கு போன அப்புறம் அது ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஜீவனுக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் யாரும் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களை அவமானப்படுத்துறது, புள்ளி பண்றது, இப்படியே தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். எப்பவும் போல எல்லாரும் அவங்களை இன்னைக்கு அவமானப்படுத்தணும், அதுக்காக தான் சோமின் ஜீவன் இந்த இடத்துக்கு வரவே சொல்லியிருப்பாங்க. அவங்க போட்டுட்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் இயரிங்ஸ் அவங்களுக்கு தந்திருப்பாங்க. அப்ப அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கும் போது அந்த புள்ளி பண்ற பொண்ணு அவங்களுடைய கேங்கும் வந்து ஜீவன் காதுல விழுற மாதிரியே பேசியிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ஜீவன் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. சோமின் என்ன பண்றாலோ அதே மாதிரி ஸ்டைல அப்படியே காப்பி அடிக்கிறது இப்ப கூட அதான் பண்ணிருக்கா. அவ போட்டுட்டு வந்திருக்க அந்த இயரிங்ஸ் பத்தி அதுவும் டூப்ளிகேட். இப்படி அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே யோசிச்சு பாக்குற நம்ம ஜீவன் இந்த டைம் அப்படி எதுவும் நடக்க விடாத மாதிரி இதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்டிப்பா மாத்தாம விட போறதா இல்ல. அந்த மின் எப்படி என்ன ஏமாத்திட்டு சோமின் கூட தானே லைஃப்ல சேர போறான், அப்புறம் நம்ம அதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்க. அவங்க கம்பெனி விட்டு வெளியே போகும்போது ஜியோ கூட அவங்களை பார்த்துட்டு அட்வைஸ் பண்றாரு. அவங்க கையில அந்த டூப்ளிகேட் இயரிங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஜியோன் இதை நீங்க யூஸ் பண்றீங்களா, இனிமே யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் மத்தவங்க நம்மள பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தி வேணும்னே கம்மியா நினைப்பாங்கன்றத சொல்றாரு. இப்ப இவர் எப்படி சொல்றாரோ இதே மாதிரி தான் ஜியோன் கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க ஜியோக்கு தப்பா நினைச்சிருப்பாங்க, இவர் என்ன இவ்வளவு திமிரா இருக்காரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்காக தந்திருக்க ஒரு பிரசன்ட்
கிளைண்ட் இது அவ்வளவுதான், இதுல போய் டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் யோசிச்சு பாக்குற நம்ம ஜீவன் இப்ப அவர் அட்வைஸ் பண்ணாருல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்றாங்க. ஜியோக்கு நல்லவர் தான் அப்படின்ற விஷயம் இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியவே ஆரம்பிக்குது. இப்ப நீங்க இங்க இருந்து உங்களுடைய வீட்டுக்கு தனியாவா போறீங்க, லேட் நைட் ஆகிடுச்சு, நான் வேணும்னா வந்து டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜீவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மின்னையும் சோமினையும் எப்படியாவது க்ளோஸா கொண்டு வந்துடணும்னு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேணும்னே அவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்காக போய் ஒரு சான்ஸை கிரியேட் பண்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் மின்னு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா சோமினும் இந்நேரம் இங்க வந்திருக்கணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீவன் அவங்களுடைய போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. சோமன் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நீ இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசவும் மாட்டேற, ரிப்ளையும் பண்ண மாட்டேற. நீ என்ன இன்னைக்கு உன் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தல, நான் உன் மேல கோவமா இருக்கேன், கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜீவனுக்கு இன்னொரு புது பிரச்சனை. இந்த மின்னு ஃப்ரெஷ் ஆகி முடிச்சதும் நேரா ஜீவனை தான் வந்து ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ லேட் நைட் நீ எனக்கு மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்க, அப்படின்னா நம்ம இன்னைக்கு கண்டிப்பா ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ண அது ஒரு பக்கம் போகுது. நம்ம ஜீவன் அப்படியே ஷாக்ல உட்கார்ந்து இருக்காங்க. அவன் வேற அவங்களை ஹக் பண்ற மாதிரி கிட்ட வரான். அப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஜீவன் இதான் சான்ஸ்னு சொல்லி அங்கிருந்து ஓடிடுறாங்க. போய் கதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். இவனுடைய பேரு டாங்கு. நீங்க தானே ஆர்டர் பண்ணிருந்தீங்க, அதுக்காக தான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றான். நான் அப்படிலாம் எதுவும் ஆர்டர் பண்ணல, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க அப்படின்னு ஜீவன் சொல்றாங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாமே நடந்துருச்சா. உடனே மின்னு வெளியே வந்து, நானும் சரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சரி ஆர்டர் பண்ணல, நீ இப்ப உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு. ஜீவன் நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு என்ன பண்றாங்க, இந்த மின்ன பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு அப்படியே கதவு லாக் பண்ணிடுறாங்க. ஜீவன் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என்ன வெளியே தள்ளி கதவு லாக் பண்ற, அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்னேன்னு கேட்கறான். அவங்களும் பதிலுக்கு என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாம, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி ஒன்னா இருக்கணும்னு தான் உன்னை வர சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப நான் என்னுடைய முடிவு மாத்திக்கிட்டேன், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லி அவனுடைய ஷூவையும் வெளியே தூக்கி போட்டு கதவு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு வீட்டுக்கு வெளியே காட்டுறாங்க. ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக டாங்னு ஒருத்தன் வந்தான்ல, அவன் நம்ம ஜியோக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனை வேணும்னே இந்த இடத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி அனுப்பி வச்சது எல்லாமே நம்ம ஜியோ கூட வேலை தான். ஜீவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவர் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த டாங் வேற யாரும் இல்ல, அவருடைய ஃப்ரெண்டு தான். ஜியோக்கு இப்ப இங்க என்ன நடந்தது, எதுக்காக நீ இப்படி ஆக்ட் பண்ண சொன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியான்னு கேட்க, அவன் அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. இந்த டாங்கு எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடலாம். இந்த டாங்கு வேலை செஞ்சுட்டு இருக்க கடைக்கு வந்ததும் அவனுடைய ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ எங்க தான் வெளியே போயிட்டு வரேன்னா எவ்வளவு நேரம் தான் இந்த வேலையெல்லாம் தனியாவே சமாளிக்கிறது அப்படின்னு. ஜியோக்கு ஒரு வேலை இருக்குன்னு நான் வர சொல்லியிருந்தான், அதனாலதான் நான் போயிருந்தேன். இப்ப நமக்கு அந்த செஃப் காட்டுறாங்க. அதான் ஜியோக்கு வந்து மீட் பண்ணி பேசிருப்பான்ல, அதே செஃப் தான். இவனோட பேரு யூன்ஹோ. இந்த இடத்தோட மேனேஜர் வந்து அவன் பண்ற வேலைக்காக அவனை பாராட்டி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா யூன்ஹோ கொஞ்சம் ஃபேமஸான ஒரு செஃப். அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா அது ஃபெயிலியர் ஆனதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டான். யூன்ஹோ நீ இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போற பிளான்ல இருக்கியான்னு கேட்க, அவனும் ஜியோக்கு வந்து மீட் பண்ணி இன்வைட் பண்ணிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கெட் டுகெதர் மாதிரி ஒன்னா மீட் பண்ண போறாங்களாம். யாருன்னு தெரியல, ஒரு பர்சன் தான் என்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்ன இன்வைட் பண்ணிட்டு போனாரு. ஆக்சுவலா யூன்ஹோனோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயுமே கான்டாக்ட்ல இல்ல, இருந்தாலும் போகணும்னு நினைக்கிறான் அந்த பார்ட்டிக்கு. மேனேஜர் அவனுக்கு அட்வைஸ் பண்றாரு, யூன்ஹோ நீ அங்க போகாதே, நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ லவ் பண்ண அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா என்ன பண்ணுவ, அங்க போய் தேவையில்லாம கஷ்டப்பட போறது நீ தான். இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யூன்ஹோ ஸ்கூல் படிக்கும் போது நடந்த ஒரு விஷயம். அவனுக்கு ஆப்போசிட்ல சோமின் அப்புறம் ஜியோன் 2 பேருமே வராங்க. ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேச போறதே இல்லைன்னு சொல்றான். இவங்க 2 பேர்ல யார்கிட்டயும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்றது நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. இப்ப நம்ம ஜியோனை காட்டுறாங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எப்பவுமே சிம்பிளா இருந்ததுனால காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறதோ இல்ல மேக்கப்போ இது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அடுத்த நாள் பார்ட்டி நடக்க போற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சோமின் போறதுக்கு முன்னாடி ஜீவன் மேல என்னமோ ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. மறக்காம உனக்கு தந்த இயரிங்ஸ் அப்புறம் ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருந்தா போட்டு வா, உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா உள்ள போறாங்க. சோமின் எதிர்பார்க்கறது ஜீவன் இந்த இடத்துக்கு வந்து அவமானப்படணும், அவ்வளவுதான். சோமின் உள்ள போனதுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்கள புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. நீ முன்னாடி இருந்ததை விட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, அவனுடைய ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சுதான் அந்த புள்ளி பொண்ணு இவங்களை பார்த்து, நீ இன்னும் ஜீவன் கூட டச்ல தான் இருக்கியா, நீ முன்ன ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த பையனை தானே இப்போ வரைக்கும் டேட் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க எவ்வளவு பெரிய கம்பெனில அவளுக்கு ஜாப் வாங்கி தந்திருக்க, ஆனா உனக்கு கொஞ்சம் கூட தேங்க்ஃபுல்லா இல்ல. உண்மை என்னன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. ஜீவனோட பேர் டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சோமின் இப்படி எல்லாம் போய் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க இப்ப இப்படி பண்றதெல்லாம் பரவாயில்ல, ஆனா ஜீவன் முன்னாடி மட்டும் இப்படி எல்லாம் பேசுறாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்ச இவங்க மாட்டிப்பாங்கல்ல, அதுக்காக தான். இதே நேரம் கரெக்டா நம்ம ஜீவன் கிட்ட இருந்து கால் வருது. சோமின் இப்ப நீங்க எல்லாரும் எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்களோ அதே இடத்துக்கு நானும் வந்துட்டேன், நான் உள்ளதான் நடந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒரு ஷாக்கோட திரும்பி பாக்குறாங்க. ஜீவன் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்காவா ரெடியாகி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது எப்படி நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நம்மள அவமானப்படுத்தின எல்லாரும் முன்னாடி நம்ம அந்த பார்ட்டிக்கு எப்படி கெத்த போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் ஞாபகம் வருது. சண்டே நீங்க வெளியே போறதா சொல்லிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு டைம் மீட் பண்ணக்கூடாது, அவங்களும் அவங்களுடைய லுக்கை சேஞ்ச் பண்ற விஷயத்துல இவன் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி அவங்களை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்பதான் அவங்க போன்ல ஒரு மெசேஜ், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க பண்ணதை விட இப்ப டபுள் மடங்கு கிடைச்சிருச்சு, இதை வச்சு இப்ப நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணலான்னு அவங்க அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது சோமின் ஒரு பிராண்டட் இயரிங்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது அந்த கடையில இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்பிதான் அவ பிரசன்ட் பண்ண பொருளை வேற எதை பத்தி யோசிக்காமனு அப்படியே போட்டுட்டு போயிருந்தேன். ஆனா இப்ப அப்படி நடக்க போறது இல்ல. இது மட்டும் இல்ல, பாஸ்ட்ல அவங்களை ஏமாத்துற மாதிரி சோமின் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. பார்க்குக்குலாம் ஒரு டைம் வெளியே போயிருக்கும் போது ஜீவனுக்கு
ஜீவனுக்கே தெரியாத மாதிரி அவங்களை அவமானப்படுத்துறது, வேலை வாங்குறது இப்படிலாம். இதை பத்திலாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஜீவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இயரிங்ஸை கீழே போட்டுறாங்க. இவன் அதை பார்த்துட்டு இது டூப்ளிகேட் ஆச்சு, இதெல்லாம யூஸ் பண்றீங்க, என்கிட்ட ஒரிஜினல் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஒண்ணா உட்காந்து பேசும்போது இவனு ஜீவன் கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் ஓவரா ட்ரிங்க் பண்ணதான் என்கிட்ட சொன்னீங்கல்லன்னு கேட்க இவங்களும் ஆமா, அப்ப என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு தள்ளாடிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. அந்த டைம் நம்ம ஜீவனுக்கு ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். அவங்க இப்ப வரைக்கும் அது மின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது மின்னு இல்ல. நாளைக்கு நான் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனா நாங்க போறது சரியா வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துக்கு வர்ற எல்லாரும் நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு வகையில என்ன புள்ளி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்ன அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உங்க யாருக்கும் என்ன பிடிக்கல, நான் அப்படி என்ன தப்பு பண்ணன்றத முன்னாடியே கேட்டிருக்கணும். உடனே இவனு உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீங்க போய் அவங்கள பார்த்து பேசும்போது கேட்கலாம்ல, அந்த பார்ட்டிக்கு நீங்க எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நான் ரெடி பண்ணி விடுறேன், இனிமே உங்களுக்கு இந்த கவலை வேணான்னு இவன் தான் ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பார்லர் கூப்பிட்டு போய் நம்ம ஜீவனை பக்கவ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அதிகமா செலவாகுன்னு கூட நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜீவன் அவங்களுடைய லுக் எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாக்குற அவங்களுக்கே ஒரு ஷாக்கு. இப்படி எல்லாம் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. இவனும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து ஜீவனை பார்த்து தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்காங்க. இந்த புது லுக்ல உங்களை பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ட்ரையல் பார்த்து எதுல நல்லா இருக்கோ அதை வாங்கிடுறாங்க. கடைசியா அவங்க அங்க இருந்து போகும்போது ஒரு ஹேண்ட் பேக் இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வருது, சோமின் தான் இந்த பேக் யூஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. ஜீவன் இங்கே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனும் என்னாச்சு உங்களுக்கு, இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது வேணும்னா நான் உங்களுக்காக வாங்கி தரட்டுமான்னு கேட்க இல்ல இது யார்கிட்ட போய் சேரணும்னு இருக்கோ அவங்க கிட்டே போட்டும், எனக்கு இது வேணான்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் கிட்ட இருந்து ஜீவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுதான் அவங்க எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட ப்ராஜெக்ட ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீ அதை சரி பண்ண வேணாம், ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் சோமின் அப்புறம் அவங்களுடைய டீமை சேர்ந்தவங்க தான் பாத்துக்க போறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி வச்சிருக்காரு. இதை பாக்குற ஜீவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப அவங்களுக்கு சோமின் வரை கால் பண்ணி பேசுறாங்க. ஜீவன் உனக்கு என்னதான் ஆச்சு, நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ முன்னாடி மாதிரி இல்லையே டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா அந்த பொண்ணு இவன் கூட தான் வெளியே போயிட்டு வந்தேன், இப்ப கூட அவன் என் வீட்டுல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், என்னோட ப்ராஜெக்ட் நீ எப்படி பாதியில இருந்து ஹேண்டில் பண்ணலாம், ஃபியூச்சர்ல அவங்க எப்படியாவது மேனேஜர் ஆகணும் அப்படின்றதுக்காக சோமின் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் தான் அந்த ப்ராஜெக்ட் சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாருல, அது என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவங்க மேல பயங்கர கோவத்துல இருக்க நம்ம ஜீவனும் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தர முடியாது, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, உன்னை தேடி வேற ஒரு பெரிய விஷயம் வரப்போகுது. நம்ம என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆபீஸ்ல நான் உன்னை விட சீனியர், இனிமே அதை ஆபீஸ்லயும் ஃபாலோ பண்ணு, ஃப்ரெண்டு கிட்ட பேசுற முதல்ல அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. சோமினுக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை வருஷமா அமைதியா இருந்த ஜீவன் என்ன இப்பெல்லாம் நம்மள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. எது எப்படியோ நாளைக்கு அந்த பார்ட்டில இவளை பயங்கரமா அவமானப்படுத்தி விட்டுறணும். இப்ப நமக்கு இந்த எல்லா பிளாஷ்பேக்ஸும் முடிஞ்சு பார்ட்டில நம்ம ஜீவன் என்ட்ரானாங்கல்ல, அந்த சீனை காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருமே அவமானப்படுத்திட்டு இருந்த ஜீவன் இப்ப இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கிற யாராலையும் வாயை திறந்து எதுவும் சரியா பேச முடியல. முக்கியமா சோமின். ஜீவன் இப்ப ஸ்டைலா இருக்காங்கன்ற விஷயத்த மத்தவங்க சொல்றதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. அப்படியே அமைதியா கேட்காத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இங்க உட்கார்ந்துருக்க அந்த புள்ளி பொண்ணு இப்படிலாம் மாறிட்டா, ஸ்கூல் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை பத்தி நிறைய மோசமான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் மாறப்போகுதா என்ன? எப்பவுமே நீ சோமினோட ஸ்டைல தான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணுவேன், இப்ப கூட அவள மாதிரியே டூப்ளிகேட் இயரிங்ஸ் போட்டு வந்திருக்க, அப்படிதான் நான் கேட்க யார் சொன்னா இது ஒரிஜினல் தான் வேணும்னா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த இயரிங்க காட்டுறாங்க. ஆக்சுவலா இது சோமின் கிட்ட இருக்கிறத விட இன்னும் குவாலிட்டியான ஒரு இயரிங். இவன் தான் இதெல்லாம் நம்ம ஜீவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தந்திருப்பாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சோமினுக்கு அவமானமா இருக்கு. அதனால அவங்க போட்டிருக்க அந்த இயரிங்க கைட்டி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த புள்ளி பொண்ணு அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து ரெஸ்ட் ரூம்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவனை பத்தி தான் தேவையில்லாம தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோமினோட லைஃப்ல எப்பவுமே இந்த ஜீவன் அவளுக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கா. இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசு, ஏன்னா ஜீவனே இப்ப ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல ஸ்கூல் டைம்ல பண்ண மாதிரி வேணும்னே அந்த புள்ளி பொண்ணு போய் கதவு தட்டிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ண ஜீவன் அப்செட் ஆவாங்க நினைச்சு, ஆனா இங்க அப்படி நடக்கல, வேறதான் நடக்குது. இந்த டைம் தைரியமா நம்ம ஜீவன் கதவு ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். இப்பவே உங்களுடைய டவுட் எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். நான் தான் சோமினோட லைஃப்ல எப்பவுமே பிரச்சனையா இருக்கேன், என்னால அவன் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னீங்க, அது என்ன? நீ எப்பவுமே சோமினோட ஸ்டைல தான் காப்பி பண்றேன்னு சொல்ல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சோமின் அவளோட இயரிங்ஸ் மாதிரி எனக்கு ஒன்னு தந்து போட்டு வர சொல்லியிருந்தா. இப்படி உங்க யாருக்குமே புரியாத மாதிரி ஆரம்பத்துல இருந்து அவ தான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கா. ஆனா நீங்க அவளுடைய ஸ்டைல நான் தான் ஃபாலோ பண்றதா சொல்றீங்க. ரெண்டாவது விஷயம், இப்ப நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த கம்பெனில சோமின் மூலியமா தான் உனக்கு வேலை கிடைச்சது, அதை கூட மறந்துட்டு நீ உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க ஜாயின் பண்ணி விட்டதே சோமின் தான். இதை கேட்டது நம்ம ஜீவன் கடுப்பாகி அவங்களுடைய ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டி, இப்ப நீங்க பாக்குற இந்த கார்டு அந்த கம்பெனில இருக்கிற டாப் போஸ்டிங்ல இருக்கிற பர்சனுக்கு தான் தருவாங்க. நான் அங்க அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அங்க 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு ஜாப் வேணும்னு கேட்டதுனால நான் சோமின் அங்க ஜாயின் பண்ணி விட்டேன். அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதுவும் ப்ரூவ் ஆகிடுதா? இதுக்கப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து மின்னோட டாபிக் தான் எடுத்து பேசுறாங்க. சோமின் அப்புறம் மின் இவங்க 2 பேரும் தானே ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீ அந்த பையன் மின்ன தானே டேட் பண்ணிட்டு இருக்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்ல இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஜீவன் டைரக்டா அந்த மின்னோட நம்பருக்கே கால் பண்ணிடுறாங்க.
சொல்றாங்க. மின் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அவங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்கணுமா, அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல அவனை ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். எனக்கு ஜீவனை தான் ரொம்ப பிடிக்கும், அவளுடைய பாய் ஃப்ரெண்டு தான், அதுல என்ன அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் அப்படின்னு அவன் வளவலன்னு பேச ஆரம்பிக்கும் போதே ஜீவன் காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்க 3 பேருக்கும் இப்பயாவது உண்மை என்னன்றது தெரிஞ்சதா இல்லையா? சோமின் உண்மையை சொல்றாளா இல்லையான்னு கூட தெரியாம என்ன பத்தி நீங்க இவ்வளவு வருஷமா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் அவன் முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் போய் பேசி எல்லாருக்குமே உண்மையை தெரிய வைக்க போறேன். சோமின் நீயே அவங்க முன்னாடி சொல்லு, ஸ்கூல் டைம்ல உனக்கும் மின்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? சோமின் இப்ப ஆமான்னு சொல்ல முடியாம எல்லாரும் முன்னாடியும் இல்லன்னு சொல்ல முடியாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஜீவன் அப்படியே கோவத்துல சத்தம் போட்டு கத்திட்டு, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லன்றதை நான் உங்ககிட்ட முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா நீங்க எப்படி என்ன நம்ப போறது இல்ல, நீங்க எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்க, இது மட்டும் தான் இதுக்கான காரணம்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு யூன்ஹோ வேற வந்துடுறான். ஆக்சுவலா நம்ம ஜியோக்கு அவனை மீட் பண்ணி பேசும்போது அவர் தான் சொல்லியிருப்பாரு, நீ அந்த கெட் டுகெதர் பார்ட்டிக்கு கண்டிப்பா போ, ஜீவனும் உனக்கு நல்லாவே தெரியும், அவளை இந்த இடத்துல கஷ்டப்படுத்துறதுக்காகவே நிறைய பேர் வர போறாங்க, நீ போய் அவளை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசு அப்படின்னு ஜியோக்கு தான் அவன் அனுப்பியிருப்பாரு அந்த இடத்துக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜீவனை நேரில் பாக்குற அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா ஜீவனோட ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியல, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜியோ கிட்ட அவனுடைய தாத்தாவுக்கு வந்து கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஜியோக், நான் உனக்கு கம்பெனில நிறைய ஒர்க் தந்திருக்கேன், அதெல்லாம் நீ சரியா ஹேண்டில் பண்றியா இல்லையா? அப்புறம் நான் உன்னை எப்போ மேரேஜ் பண்ண சொல்லியிருந்தேன், அதுலயும் இன்ட்ரெஸ்ட் காட்டாம அந்த விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்க ஜியோக் அவங்களுடைய தாத்தா கிட்ட நைஸா பேசுறாரு. கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இனிமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரியா ஹேண்டில் பண்றேன். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இது வெறும் ஒரு ஒன் சைட் லவ் தான், அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்படி எல்லாம் ஜியோக் சோகமா பேசியிருப்பாரு. அடுத்த நாள் அவனுடைய தாத்தா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஜியோக் சொல்ற அந்த பொண்ணு யாரு, அவங்கள பத்தி டீடைல்ஸ்லாம் உடனே சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துல காட்டுறாங்க. ஜியோனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஜியோக் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்பதான் கரெக்டா அந்த யூன்ஹோ கிட்ட பேச பிடிக்காம ஜியோன் அங்க இருந்து வெளியே வராங்க. அந்த யூன்ஹோ அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து டக்குன்னு அவங்களுடைய கையை பிடிச்சி, ஜியோன் நீ என்ன பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறேன்னு எனக்கு புரியல, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அது என்னன்னா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உன் மேல எனக்கு ஒரு கிரஷ்ன்னு சொல்றான். இப்படி அவங்க 2 பேருமே ஒன்னா நின்னுட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து ஜியோக்கும் பாக்குறாரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.